வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஜேடி ஃபார்மகோவேதாவோட எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் 2வது வீடியோ. ஸோ நம்ம டெஸ்ட் சீரீஸோட சிறப்பம்சம் என்னென்னா, நம்ம இதில் கேள்விகளை பற்றி அதோட விளக்கங்கள் கூடவே பார்த்திங்கன்னா போனஸாக அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் இன்னும் அதில் வேறு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு முதலாவது எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ இதில் 11வது கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் எது வாட்டர் வாஸ்ட் டிசீஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது புவர் ஹைஜீன், அதாவது நல்ல சுகாதாரம் இல்லாத தண்ணீர்களால் பரவக்கூடிய நோய்கள். அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேபிஸ், ட்ரக்கோமா, காலரா, ஆப்ஷன் டி சிஜலோசிஸ். ஸோ இதில் நாட்டுன்னு கேட்டிருக்கிறதுனால இதில் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலரா. ஏன்னா காலரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிசீஸோட பிறப்பிடமே எங்கன்னா தண்ணியிலேருந்து தான். ஏன்னா கண்டாமினேட்டட் வாட்டர், சுகாதாரம் இல்லாத தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்னால வாட்டர் பார்ன் டிசீசஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு, காலரா, டிசென்ட்ரி, கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ், இந்த மாதிரி வியாதிகளெல்லாம் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது மாதிரியே வாட்டர் வாஷ்டு பார்த்திங்கன்னா புவர் பர்சனல் ஹைஜீன், ஓகேவா, இந்த கரெக்டான க்ளீன் வாட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். இதில் வரக்கூடிய வியாதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஜெல்லா, ஸ்கேபிஸ், ட்ரக்கோமா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து 12வது கேள்வி. பிசிஜி வேக்சினேஷன் எதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் நம்மளை? ஸோ முதல்ல இதில் பிசிஜின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் கால்மெட்டே குவரின். ஸோ இதுவுமே கொஸ்டின் கேட்பாங்க அப்ரிவேஷனாக. ஸோ அடுத்து ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பல்மனரி டியூபர்குலோசிஸ், ஆப்ஷன் பி சிஎன்எஸ் அண்ட் டிசெமினேட்டட் டியூபர்குலோசிஸ், ஆப்ஷன் சி பல்மனரி அண்ட் சிஎன்எஸ் டியூபர்குலோசிஸ், ஆப்ஷன் டி பல்மனரி அண்ட் ஸ்கெலிட்டல் டிபி. ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிஎன்எஸ் அண்ட் டிசெமினேட்டட் டியூபர்குலோசிஸ். ஸோ இது எதுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படும்னு பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ், அது மாதிரி டிசெமினேட்டட் டிபி. டிசெமினேட்டட்னா ஒன்றும் கிடையாது, இந்த டியூபர்குலோசிஸ் வேறு ஆர்கன்ஸ் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ அதை தான் டிசெமினேட்டட்னு சொல்லுவாங்க. இதில் இது லெஸ் எஃபெக்டிவ். எதுக்கு அகெயின்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி டியூபர்குலோசிஸுக்கு லெஸ் எஃபெக்டிவ். அடுத்த கேள்வி 13வது கேள்வி. வனஸ்பதி கீ இஸ் ஃபோர்ட்டிஃபைடு வித். ஸோ ஃபோர்ட்டிஃபைடுனா ஒன்றும் இல்லை, செறிவூட்டப்பட்ட, இன்னும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணுறாங்கல்ல ரைஸில், அந்த மாதிரி. இதில் வனஸ்பதி கீயில் என்ன ஆட் பண்ணுறாங்க? ஆப்ஷன் ஏ அயோடின், ஆப்ஷன் பி விட்டமின் ஏ, ஆப்ஷன் சி அயன், ஆப்ஷன் டி கால்சியம். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விட்டமின் ஏ. ஸோ வனஸ்பதி கீ எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா வெஜிடபிள் ஆயில் ஃபோர்ட்டிஃபைடு வித் விட்டமின் ஏ அண்ட் டி. ஓகேவா, இதில் ஆப்ஷன் விட்டமின் டி இருந்துச்சுன்னா ஏ கொடுக்காம டி கொடுத்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 14வது கேள்வி. கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த உணவு தானியத்தில் அதிகமான கால்சியம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ ரைஸ், ஆப்ஷன் பி வீட், ஆப்ஷன் சி ராகி, ஆப்ஷன் டி ஜோவார். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராகி. ராகியில் பார்த்தீங்கன்னா 344 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம் 100 கிராம் ஆஃப் ராகியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்து 15வது கேள்வி. எ ஸ்டேட் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் மசில் ஃபைபர், அதாவது ரிஜிடிட்டியாக இருக்கக்கூடிய மசில் ஃபைபர் டெத்துக்கு அப்புறம் இதோட டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, வேர்டிங்ஸ். ஆப்ஷன் ஏ அட்ரோபி, ஆப்ஷன் பி ரிகர் மார்டிஸ், ஆப்ஷன் சி ஹைப்பர்ட்ரோபி அண்ட் ஆப்ஷன் டி டெட்டானஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரிகர் மார்டிஸ். ஸோ ரிகர் மார்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, மரண விரைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மரணத்துக்கு அப்புறமா அந்த பாடி ரொம்ப ஸ்டிஃபன் ஆயிரும், அதை தான் அப்படி சொல்லியிருப்பாங்க கெமிக்கல் சேஞ்சஸ்னால். அடுத்து 16வது கேள்வி. எதிர் வழியாக நியூரான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், அதுவும் எது ரிசீவ் பண்ணிக்கும் அந்த சிக்னல்ஸை? ஆப்ஷன் ஏ டென்ட்ரைட், ஆப்ஷன் பி ஆக்சான், ஆப்ஷன் சி நியூக்ளியஸ், ஆப்ஷன் டி மைலான். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டென்ட்ரைட். இந்த டென்ட்ரைட் வழியாக தான் நியூரான்ஸில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆக்சான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செயல்படுத்தும்.
அடுத்து 17வது கேள்வி, வாமிட்டிங் சென்டர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எங்கே லொக்கேட் ஆகிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மெடுலா, ஆப்ஷன் பி பான்ஸ், ஆப்ஷன் சி மிட் பிரெயின், ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மெடுலா. ஸோ மெடுலாவை எப்படி சொல்லுவாங்கன்னா முகுளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் என்ன இருக்குன்னா வாமிட்டிங் சென்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து 18வது கேள்வி, தைராய்டு ஹார்மோனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒரு தாது பொருள். ஆப்ஷன் ஏ கால்சியம், ஆப்ஷன் பி அயன், ஆப்ஷன் சி மெக்னீஷியம், ஆப்ஷன் டி அயோடின். ஸோ இது ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான், ஆப்ஷன் டி அயோடின். அடுத்து 19வது கேள்வி, QRS காம்ப்ளெக்ஸ் இசிஜியில் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இசிஜியில் பார்த்துருப்பீங்க, அந்த கர்வ் ப்ரெசண்டாக இருக்கும், PQRST இந்த மாதிரி. இதில் QRS எதை குறிக்குது? ஆப்ஷன் ஏ வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், ஆப்ஷன் பி வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன், ஆப்ஷன் சி ஏட்ரியல் டீபோலரைசேஷன், ஆப்ஷன் டி ஏட்ரியல் ரீபோலரைசேஷன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் நம்ம ஹார்ட்டில் அந்த ஏவி நோடு வழியாக அடுத்து வரக்கூடிய வென்ட்ரிகுலர் கண்டக்ஷன் பாத்வே வழியாக பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஹீஸ், பண்டில் பிரான்ச்சஸ் அண்ட் பர்கஞ்சி ஃபைபர்ஸ் வழியாக இந்த இம்பல்ஸ் பாஸ் ஆகிறது தான் மொத்தமாக கலெக்டிவாக நமக்கு QRS அப்படிங்கிற கர்வ், இல்லைன்னா அந்த பீக்கா நமக்கு அந்த இசிஜி கர்வில் தெரியும். ஓகேவா? அடுத்து 20வது கேள்வி, டியூரேஷன் அதாவது என்ன டைம் பீரியடு, அது ஒரு ஏட்ரியல் டயஸ்டோலோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0.1 செகண்ட், ஆப்ஷன் பி 0.3 செகண்ட், ஆப்ஷன் சி 0.7 செகண்ட், ஆப்ஷன் டி 0.5 செகண்ட். இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0.7 செகண்ட். இதுதான் ஒரு ஏட்ரியல் சிஸ்டோலோட ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளோட டைமிங். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆகி அது பிளட்டை ரிசீவ் பண்ணும்போது நடக்கக்கூடியது. அது மாதிரியே வேறு ஆப்ஷன் 0.1 செகண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோல். ஆப்ஷன் அடுத்து 0.3 செகண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இது மாதிரியே 0.5 செகண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஓகேவா? இந்த இது மொத்தமாக கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டியக் சைக்கிள். ஓகேவா? இப்படி சொல்லுவாங்க. இதை தனித்தனியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதையும் கேட்பாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்டு, என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் இது எல்லாமே கமெண்டில் என்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.